இப்போ இதோட இதான் நம்மளுடைய அளவு. எக்ஸ்ட்ரா துணி வச்சிருக்கிறது வந்து தையல் ஓட்டுறதுக்கு பிடிக்கிறதுக்கு இந்தாண்ட போயிடும்ல, அதுக்காக நான் வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம அப்புறம் கொஞ்சம் சைஸ் பண்ணிக்குவோம். பாருங்க, இப்போ இங்கே அக்களோட இது குடிச்சிட்டேன், இங்கேயும் குடிச்சிட்டேன். அக்கள் உங்களுக்கு அளவு வேணும்னா நீங்கள் இப்படி கூட இது பண்ணிக்கலாம். இந்த பாருங்க, இப்படி வச்சு இப்படி அளவு எடுத்துங்க. இது தெரியுதுங்களா? 9 இருக்குது அக்களுடைய அளவு 9. நீங்க ஜாக்கெட் பிட்டு வெட்டும் போது அந்த கை இருக்கு பாருங்க, ஜாக்கெட்ல அந்த கையோட அளவும் நீங்க இப்படி வச்சு எடுத்துக்கிறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனால தான் நான் இந்த அக்குள்ள வந்து சொல்றேன், கரெக்டா 9 இதுல இருந்து அளவு. அதே மாதிரி நீங்க ஜாக்கெட்டுக்கு இந்த கை வெட்டுங்க பாருங்க தனியா, அதுலயும் இதே மாதிரி அளவு எடுத்து நீங்க வெட்டினீங்கன்னா இந்த அக்குள்ள ஜாக்கெட்டோட அக்குளும் இந்த கையோட அக்குளும் ஒன்னா ஜாயின் பண்ண உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா எக்ஸ்ட்ரா துணி இல்லாம கூடியும் இல்லாம கம்மியும் இல்லாம உங்களுக்கு கரெக்டா நார்மலா இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த அளவு சொல்றேன். இப்ப எடுத்துட்டோம். இந்த பாருங்க, இப்போ ஜாக்கெட் எடுத்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். இங்க ஒரு புள்ளி வச்சுங்க. இப்போ ஸ்கேல் போட்டு உங்களுக்கு வரைஞ்சே காட்டிடுறேன். இப்போ உங்களுக்கு மற்றவங்க எப்படி செய்வாங்கன்னா இந்த ஸ்கேல் அளவு வச்சு காட்டுவாங்க. நான் அந்த மாதிரி உங்களுக்கு அளவு வச்சு வேணாலும் காட்டுறேன். பாருங்க, கரெக்டாக நீங்கள் போட்டுங்க, இந்த மாதிரி அளவு போட்டுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கூட பாருங்க எவ்வளோ 6 வருது. 6 இந்த அக்களுடைய உயரம் 6. திரும்பி இப்படி அளந்துங்க, திரும்பி அதே 6 தான் வருங்க. நீங்கள் இப்படி கோடு போட்டுங்க ஸ்ட்ரைட்டாக. இது வந்து உங்களுக்கு அக்குள் வளையறதுக்கு ஈஸியாக இருக்கும். சில பேர் வந்து பாருங்க இதில் வந்து 1.5 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் இப்படி அளந்து வைப்பாங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ஆனால் ஒன்று வச்சுங்க, ஒன்று வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, இந்த இடத்துல வருது. இப்போ இப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படி கொண்டு வந்து நீங்கள் விடணும். ஆனால் இன்னும் கொஞ்சம் இறக்கியே விட்டுக்கலாம். அப்படின்னா பாருங்க, இறக்கி வச்சிங்கன்னா இந்த இடத்துல துணி பிடிப்பு இருக்காது. இந்த இடத்துல தச்சதுக்கு அப்புறம் துணி பிடிப்பு இருக்கும். இந்த பாருங்க, முன்னாடி ஜாக்கெட்லேயே காமிக்கிறேன் பாருங்க. இது ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமா இருக்கு. இந்த இடத்துல தச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த துணி பிதுங்கும். இந்த இடத்துல இது மாதிரி துணி பிதுங்காம இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து உள்ள குறைஞ்சி விட்டுறோம். பாருங்க, இப்படி குறைஞ்சி விட்டுக்கிறோம். மேலேயே விட்டோம்னு வச்சுங்க, துணி சில பேருக்கு இந்த இடத்துல துணி பிதுங்கும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஜாக்கெட்லேயே காட்டுறேன். இந்த இடத்துல துணி அதிகமாக எக்ஸ்ட்ரா அப்படி பப்புன்னு இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் உள்ள குறைஞ்சி விட்டுறது. இன்னும் கொஞ்சம் இறக்கியே வெட்டிக்கணும். அதே மாதிரி பின் துண்டுலையும் நீங்க வெட்டுறீங்க பாருங்க, பின் துண்டு அக்குள் வளையலும் இந்த மாதிரி இந்த இடத்துல துணி பப்புன்னு சுருக்கமா இருக்கும். அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்க குறைஞ்சி வெட்டிங்கன்னா 2 பக்கமும் உங்களுக்கு நல்லா ஸ்டிப்பா இருக்கும். ஜாக்கெட் தச்சு போட்டீங்கன்னா எடுப்பாவும் இருக்கும். பாக்குறவங்களே இந்த சட்டை எங்க தச்சுங்க நச்சுன்னு இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்காக தான் நான் வந்து இங்க குறைஞ்சி விடுறது சொல்றேன். இப்ப வந்து இது வரைஞ்சு உங்களுக்கு சொல்லிட்டேன். இது உடம்போடைய அளவு பாருங்க, உடம்போடைய அளவு இவ்வளவுதான். நம்மளுக்கு ஜாக்கெட்டோட அளவு இப்படிதான் வரும். தையல் வந்து இங்க வந்து பிடிக்கிறதுக்காக தான் இது போட்டிருக்கேன். இது வந்து உடம்பு அளவு இதுதான், உடம்பு அளவு இதுதான். இது வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்காக விட்டுருக்கேன். எப்போதுமே நம்ம வந்து இப்ப இந்த குறைஞ்சி விட்டுறதுக்கு நான் இங்க போட்டுருக்கேன் பாருங்க. நீங்க இப்பயே தைக்கும் போது இன்னும் உள்ளார வரும், இப்படி வரும். தைக்கும் போது தையல் இவ்வளவு தூரம் வரும்போது இன்னும் இறங்கியே வரும். அதனால உங்களுக்கு சுருக்கம் அந்த இடத்துல வரவே வராது. நீங்க இதுலயே வெட்டிக்கிட்டீங்கன்னா தைக்கும் போது இந்த இடத்துக்கு வந்துடும். அதனாலதான் சொல்றேன், இப்போ எப்போதுமே நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கிறது எதுக்கு பாருங்க. இங்க வெட்டணும்னா தையல் இந்த இடத்துல வரும். அதனால நம்ம இங்க வைக்கணும். ஏன்னா இங்க வெட்டிட்டு இங்க உள்ள வந்துடும் தையல் தைக்கும் போது. அதனால அதுல வந்து நீங்க ஜாக்கிரதையா ஞாபக சக்தியோட செய்யணும். இப்போ வந்து பின் துண்டு வச்சிருக்கோம், முன் துண்டு வந்து இப்போ வெட்ட போறோம். பின் துண்டோடைய அளவு எடுத்து வெட்ட போறோம். இந்த பாருங்க, இந்த பாடி அளவு முன் துண்டு கிராஸா குறைஞ்சி வெட்டுறத இப்போ போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. நான் அந்த மெத்தட் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ வந்து கழுத்து சொல்லியாச்சு, அக்குள் வளைய வெட்டுறது சொல்லியாச்சு. இப்போ முன் துண்டு உயரம் கிராஸ் உயரத்தை இப்போ உங்களுக்கு சொல்றேன். இது வந்து கரெக்டா வச்சுங்க. முன்துண்டு கிராஸ் இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல இருக்கு முன்துண்டோட கிராஸ். நம்ம தையல் தைச்சோம்னா இன்னும் ஏறிக்கும். அதனால நம்ம இங்க இருந்து கொஞ்சம் இறக்கி தான் வச்சுக்கணும். இந்த பாருங்க, இந்த இடத்துல வச்சுக்கோம். இந்த டாட் பிடிக்கிற இடத்துல தான் இந்த கிராஸ் வளைவு வரணும். இந்த இடத்துல இங்க பாருங்க, இந்த முதுகுல கொண்டு எந்த இடத்துல இங்க வச்சிருக்காங்க. இந்த வளைவா கிராஸ் வெட்டு இந்த இடத்துல வச்சிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வச்சுங்க, நீங்க கொஞ்சம் தள்ளி தான் கீழே குறிச்சிக்கணும். ஏன்னா நம்ம தைக்கும் போது திரும்பி இங்க வெட்டிட்டோம்னா இங்க இறங்கி வரும். அதனால கொஞ்சம் இங்க வச்சுங்க. மேல கூட உங்களுக்கு இன்னும் ஏற்றி வேணும், இந்த முன்துண்டுடையது கொஞ்சம் இந்த மார்பு மேலே ஏறி வரணும்னா இன்னும் மேலே குறிச்சிக்கணும். நீங்க இது கொஞ்சம் கீழே எனக்கு இந்த நெஞ்சு பெட்டி ரொம்ப டைட்டா இருக்கு அப்படின்னா இன்னும் கீழே இறக்கி வேணும்னா கீழே குறிச்சிக்கணும். இந்த குறிச்சிக்க பாருங்க. அது மாதிரி உங்களுக்கு இப்போ புரியும் நினைக்கிறேன். நான் இத்தனை நாள் போட்ட வீடியோட இந்த வீடியோ ஜாக்கெட் நல்லா விவரமா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால கொஞ்சம் லேட் ஆகுது, எதுவும் நினைச்சுக்காதீங்க. ஏன்னா வீடியோ பெருசா நினைக்காதீங்க. ஆனா உங்களுக்கு நான் சொன்னாதான் உங்களுக்கு அந்த விளக்கமா புரியுன்றதுனால நான் சொல்றேன். இதோ பெருசா இருக்கிறதுனால பாட்டா பிரிச்சு போட்டாலும் போடுறேன். ஏன்னா ரொம்ப லென்த்தா பேசிட்டே இருக்காங்களே, ரொம்ப நேரம் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. நான் உங்களுக்கு விவரமா சொல்றதுக்காக தான் கொஞ்சம் லேட் ஆகுது, கொஞ்சம் பெருசா சொல்றேன். இதை நினைக்காதீங்க. இப்போ வெட்டிக்கலாம். முன்துண்டு கிராஸ் வெட்டிக்கும். நீங்க உங்களுக்கு வெட்டுறது ஈஸியா வெட்டிடுவோம்னா வெட்டுங்க, இல்லைன்னா இப்படி அப்படியே குறிச்சிங்க. உங்களுக்கு இதுவுமே ஈஸியா இருக்கும். இது வந்து இல்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட்லயே இதை பாருங்க, டாட் பண்ணி இங்க டாட் போட்டிருக்கேன். எங்க வெட்டணும், எங்க இந்த இடத்துல கிராஸ் வளைவு கொண்டு வரணும் நான் டாட் போட்டு வச்சிருக்கேன். சில பேர் ஸ்கேலால இப்படி வரைஞ்சுக்குவாங்க, இப்படி வரைஞ்சுக்காங்க. சில பேர் வந்து இது வந்து வளைவாவே வெட்டணும்னா வளைவா வெட்டிக்கலாம். நீங்க கிராஸ் இப்படி வெட்டினாலும் பாருங்க இப்படி வெட்டிக்கலாம். இப்படி போட்டுட்டு நீங்க குறிச்சிக்கிறது. இது வந்து நல்லா ஸ்பீடான டைலர் வந்து இப்படி போட்டுக்குவாங்க. ரொம்ப கத்துக்கிறவங்க கொஞ்சம் பயந்துட்டு போடுறவங்க இதை வந்து இப்படி மார்க் பண்ணி அது மேலே அப்படி வெட்டுவாங்க. உங்களுக்கு எது ஈஸியா வருது அதை செஞ்சுக்கலாம். இப்போ கட் பண்ணி காட்டுட்டுங்களா? முன்னாடி வளைவு பாருங்க. இதுலயே உங்களுக்கு இன்னொன்னு சொல்லி தரேன். இந்த ஜாக்கெட்டோடைய உயரம் பாருங்க, இது முன்துண்டு பட்டி, பட்டன் வைக்கிற பட்டி பாருங்க. இதுல வந்து இந்த அளவுக்கு தான் வைக்கணும்னு சில பேர் சட்டை கொடுப்பாங்க. இதே அளவுல ஒண்ணு கூட மரம் வைக்கணும்னு சொல்லும் போது இதுல இருந்து நீங்க அளவு எடுத்துக்கணும்.
இந்த பாருங்க கரெக்டாக இந்த அளவு வச்சு தான் நீங்கள் இப்படி எடுத்து தான் நீங்கள் இந்த முன் வளைவு குறிக்கணும், டாட் போட்டணும். அதே மாதிரி இந்த பட்டியோட அளவு கேட்பாங்க, அப்பயும் நீங்கள் இந்த பாருங்க இந்த நம்ம முன் துண்டு பட்டி வைக்கிறதையும் இந்த அளவு வச்சு தான் நீங்கள் எடுக்கணும். இப்படி வச்சு நான் அது வந்து உங்களுக்கு விவரமாக சொல்கிறதுக்காக சொல்கிறேன். நான் இப்போ முன் துண்டு கட் பண்ணிக்கிறேன். இப்போ தையலுக்கு வந்து பிடிச்சோம்னா இப்படி வரும். இதுலயே சில பேர் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுவாங்க, இப்படி பாருங்களேன். ஏன்னா என்னோட வீடியோ பெருசாகுது, இல்லைன்னா உங்களுக்கு சீக்கிரம் சொல்லி கொடுத்துருவோம் குயிக்கா. இதில் வந்து 2 சென்டிமீட்டர்